ஹாய் விவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்று தங்கத்தோட விலை காலையில் பார்த்தீங்கன்னா ரூ. 35 குறைந்திருந்தது. தற்பொழுது பார்த்தீங்கன்னா 2வது முறையாக இன்று அப்டேட் ஆகியிருக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னா காலையில் விலையில் வந்து ரூ. 35 அதாவது சவரனுக்கு ரூ. 240 குறைஞ்சிருந்தது. தற்பொழுது பார்த்தீங்கன்னா சவரனுக்கு ரூ. 720 அதிகரிச்சிருக்குங்க. ஆமாங்க, ஒரு சவரனுக்கு ரூ. 720 அதிகரிச்சிருக்கு. ஒரு கிராமிற்கு ரூ. 90 அதிகரிச்சிருக்குங்க. இன்று 22 கேரட் ஒரு சவரன் பார்த்தீங்கன்னா ரூ. 80,480 அதுவே ஒரு கிராம் ரூ. 10,060 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. காலையில் வந்து தங்கத்தோட விலை குறைஞ்ச நிலையில் தற்பொழுது மார்க்கெட் சர்வதேச லெவலில் அதிகரித்து காணப்பட்டதை அடுத்து தற்பொழுது பார்த்தீங்கன்னா மீண்டும் தங்கத்தோட விலை அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்று ஒரே நாளில் காலையில் ரூ. 35 குறைஞ்சது. இப்போ தற்பொழுது ரூ. 90 வந்து அதிகரிச்சிருக்குங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 22 கேரட் ஒரு கிராம் ரூ. 10,060 ஒரு சவரன் ரூ. 80,480 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. இதனைத் தொடர்ந்து வெள்ளியோட விலை காலையில் கிராமிற்கு ரூ. 1 குறைஞ்சிருந்தது. ரூ. 137 இருந்தது. தற்பொழுது பார்த்தீங்கன்னா ரூ. 3 அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி ரூ. 140 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. ஸோ தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே புதிய உச்சத்தை நோக்கி தான் போயிட்டுருக்கு. ஸோ பார்த்துக்குங்க. நம்ம காலையில் தங்கத்தோட விலை வந்து குறைஞ்சிருந்து சரி ஓகே இந்த வாரத்தோட ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு குறைய ஆரம்பிச்சிருக்கு. மீண்டும் வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாமா அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த டைமில் இப்போ திடீர்னு சடனாக பார்த்தீங்கன்னா இன்று 2வது முறையாக குறைவதற்கு பதிலாக அதிகரிக்க தொடங்கியிருக்கு. காலையில் ரூ. 35 வந்து குறைஞ்சிருந்த நிலையில் தற்பொழுது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரூ. 90 அதிகரிச்சிருக்கு. ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா ரூ. 720 ஒரு சவரனுக்கு வந்து அதிகரிச்சிருக்குங்க. ஸோ தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் பொருளாதார ஆலோசகரை கன்சல்ட் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நிபுணர்கள் சொல்கிறது என்னென்னா தற்பொழுது இருக்கக்கூடிய விலையிலிருந்து 10-15% வரையும் விலை உயர்வதற்கான வாய்ப்புகள் தங்கத்தை பொறுத்த வரைக்கும் இருப்பதாக சொல்கிறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா வெள்ளியும் டிமாண்ட் இருக்கிறதன் காரணமாக அதாவது இந்த தொழிற்சாலை இதுகளெல்லாம் வந்து பயன்படுத்திட்டு வரதுனால வெள்ளியோடைய டிமாண்டும் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வெள்ளியும் வரக்கூடிய காலத்தில் விலை வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக தான் சொல்லப்படுதுங்க. ஸோ தங்கம் வெள்ளி இரண்டுமே வந்து நாளுக்கு நாள் புதிய உச்சத்தை தான் தொட்டுட்டு போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, வெளியில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, நல்லா யோசித்து நீங்களே ஓனாக உங்களுடைய சொந்த முடிவை எடுங்க. ஸோ பார்த்துக்குங்க நீங்கள். அது மட்டும் இல்லாமல் தங்கத்துக்கு வந்து உங்களுக்கு ரேட் எந்த அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுதோ இப்போ தற்பொழுது இப்போ டிக்ரீஸ் ஆகுமா நிறைய பேர் கேட்குறீங்க. 9,000க்கு வருமா, 9,500க்கு வருமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தற்பொழுது இருக்கக்கூடிய சர்வதேச லெவலில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலை அதிகரிக்கிறதுக்கான ஸ்டேட்டஸ் தான் போயிட்டுருக்குங்க. அது ரொம்ப ஸ்பீடாக அதிகரிச்சிட்ருக்குது. ஸோ தங்கத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் பொருளாதார ஆலோசனை நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கிங்க. கோல்டு சீட்டு கட்டலாமா இல்லை வெயிட் பண்ணலாமா, இந்த மாத இறுதிக்குள்ளே மறுபடியும் குறையுமா அப்படின்னு சொல்லியெல்லாம் கேட்குறீங்க. தற்பொழுது சூழல் வந்து பெரிய அளவுக்கு வந்து குறைவதற்கான சாத்தியம் இல்லைங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு ரேட்டில் இருக்கும், நாளைக்கு திடீர்னு ஏதாவது சர்வதேச லெவலில் ஏதாவது அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா டக்குன்னு விலை வந்து குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஸோ அதனால் நம்ம தான் வந்து முடிவு பண்ணிவிட்டு எப்படி பே பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு யோசித்து முடிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ்.